வணக்கம் நண்பர்களே. மறைந்த முதல்வர் கருணாநிதி அவருடைய மகன் மு.க.ஸ்டாலின் இன்று பிறந்தநாள் காண்பவர். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட நம்முடைய இதில் சொல்லியிருக்கோம். இவர்கள் குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கிடைப்பதற்கான ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ தெரியாது. காரணம், அவர்களுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. அவர்களுக்கான ஒரு கடவுள் பக்தி இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கும். ஆனால் ஆண்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கும் இருக்கலாம், ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய இத்தனை முன்னேற்றத்திற்கும் இவ்வளவு செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோடு கருணாநிதி அவர்கள் கூட கிட்டத்தட்ட 100 வயது நெருங்கி 90க்கு மேலே தான் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. இவரும் 100 காலம் வாழட்டும் ஸ்டாலினும். ஆனால் இவர்கள் அந்த ரகசியத்தை ஒப்புக்கொள்வார்களா என்பதுதான் நமது கேள்வி. அது ஒன்றும் பெரிய ரகசியம் அல்ல, எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் நான் எடுத்து சொல்கிறேன், நான் அதை வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தெரியும், கருணாநிதி அவர்களுடைய முன்னோர்கள் கோயிலில் இசை, அதாவது மேல தாளங்கள், நாதஸ்வரம் வாசிப்பவர்கள், இசையின் மூலமாக இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள், அப்படி இருந்தவர்கள் என்பது வரலாறு. அது மாதிரி தான் திருக்கோவிலையில் அவருடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. குறிப்பாக சிவனுக்கு அவர்கள் செய்த தொண்டு இசையின் மூலமாக, தன் மூச்சுக்காற்றின் மூலமாக இசையாக வெளிப்படுத்தி இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். இப்போ அவங்க குடும்பத்து பெண்கள்லாம் கோயிலாக போய் கும்பிடுறது, அதை இவங்க வெளியில் இவங்க மறுக்கிறதுங்கிற முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய முன்னோர்கள் யாரு, மறைந்த முதல்வர் கருணாநிதியுடைய முன்னோர்கள் இறைவனுக்கு அந்த இசையின் மூலமாக அவர்கள் செலுத்திய பக்தியின் விளைவு, அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பக்தி. அதை இவர்கள் மறுபடியும் சொல்ல வேண்டியதில்லை, இவங்க ஏற்றுக்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த பக்தியின் மூலம் கிடைத்த பலன் இன்று அந்த வம்சாவளிக்கே நல்ல ஆசைகள் கிடைக்குது, அந்த இறைவனுடைய அருள் கிடைக்குது. இது ரகசியம். தெரிந்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தெரியாவிட்டால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இவங்க பல முரண்பாடுகளான செயல்களை வாழ்க்கையில் செஞ்சாலும் அதெல்லாம் டேலி ஆகி இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது அந்த இறைவன் கொடுத்துருக்காரு. இப்போ இன்னொரு கணக்கையும் பாருங்க. முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியம், அந்த புண்ணியத்தினுடைய பலன் இந்த தலைமுறைக்கு, பல தலைமுறைகளுக்கு கிடைக்கிறது. அந்த புண்ணியங்களை காலி செய்து விடக்கூடாது. அப்போ அடுத்த வர தலைமுறையெல்லாம் இதாயிருமா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறது, புண்ணியங்களை இன்னும் செய்யுங்கள், நிறையுங்கள். அதற்கு என்ன செய்யணும் அதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இந்த முதல்வருக்கான நீண்ட ஆயுளுக்கும் செல்வத்திற்குமான காரணம் ரகசியத்தை இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் அவர் இனி இந்த பிறந்தநாள் செய்தியாக இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த பதிவில் அதை நான் பதிவு பண்ணுறேன். அடுத்த பதிவையும் கேட்பதற்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.